நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கொஸ்டின் பேங்க்லேருந்து என்னென்ன கேள்விகள் கேட்கப்படும் எக்ஸாமில் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒர்க் பண்ணி அந்த கொஸ்டின் பேங்க் அடிப்படையில் இதுக்கு மட்டும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து படிங்கன்னு சொல்கிறதா இருக்கலாம், ஸ்டெப்ஸை மனப்பாடம் பண்ணுறதா இருக்கலாம், கீவேர்ட்ஸை கரெக்டாக பதிலில் எழுதுங்கன்னு அந்த பரீட்சையில் எப்படி எழுதுனா மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற பாடம் நடத்துகிறத தாண்டி இந்த விஷயத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னு. இங்கே நிறைய யங்ஸ்டர்ஸ் பசங்களாம் வந்துருக்கீங்க, 10th 12th கிராஸ் பண்ணியிருப்பீங்க, நேமான 12th கூட படிச்சுட்டு இருக்கலாம். நீங்கள் இந்த கொஸ்டின் பேங்க் பேசிஸில் படிக்கிற நடைமுறையை கடந்து வந்திருக்கீங்களா? ஒரு இப்போ கெமிஸ்ட்ரின்னு எடுத்தால் அந்த ஒரு பேட்டர்ன்ஸில் இந்த ஃபார்மில் எழுதிருங்க, அப்புறம் இந்த குளோரின் இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் அவங்களே பேட்டர்ன் பண்ணி தருவாங்க சார். கொஸ்டின் பேங்க்லேயே ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும், அதுக்கு ஒரு புக் மாதிரி ஸ்கூல்லேயே பிரிண்ட் பண்ணி தருவாங்க. கெமிஸ்ட்ரிக்கு தனியாக ஒரு புக் இருக்கும், ஃபிசிக்ஸ்னா தனியாக இருக்கும், அந்த மாதிரி. ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன கீவேர்ட்ஸ் எதுக்கு வரணுங்கிறது தனித்தனி புக், இந்த லெசனுக்கு எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஓகே. எல்லா 5 இயர்ஸ் கொஸ்டின் பேப்பர் வச்சு எந்த கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்களோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நாங்கள் திரும்பி திரும்பி ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. வேற என்ன மெத்தடாலஜிஸ் சொல்லி கொடுக்குறாங்க சார்? மேக்ஸில் வந்து அவங்க ஓவரலாக ஃபஸ்ட்டு டீச் பண்ணிடுவாங்க, நாங்களும் ப்ளூ பிரிண்ட்டை தான் ஃபாலோ பண்ணுவோம். ஃபாலோ பண்ணும்போது அவங்க ஒரு கைண்ட் ஆஃப் ஃபார்முலா கொடுத்து இது ரிலேட்டடாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் இந்த ஆன்சரே எழுதி வைன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா பேப்பர் திருத்துறவங்க வந்து கண்டிப்பாக வந்து பசங்களை ஃபெயில் ஆகணும்னு நினைக்க மாட்டாங்க. பேப்பரில் எதனா இருந்தால் பாஸ் போகலான்னு தான் நினைப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மற்றவங்களை கன்சிடர் பண்ணும்போது எல்லாரும் கொஸ்டினை விட்டுட்டு வந்துடுவாங்க. ஸோ அது ரிலேட்டடாக நீ எழுதி வச்சுன்னா மார்க் வாங்கலாம். இது மாதிரி நிறைய ஐடியா உங்களுடைய சைக்காலஜிலாம் கணக்கில் எடுத்துக்கிறாங்க. கண்டிப்பாக சார். ஓகே. ஒரு பேஜுக்கு ஒரு மார்க் அப்படின்னு கணக்கு எங்களுக்குள்ள. ஒரு பேஜுக்கு ஒரு மார்க். அதுமாரி மோஸ்ட்லி இப்போ நாங்கள் ரொம்ப இப்போ ஒதுக்கப்பட்ட பசங்க இருப்பானுங்களே, படிக்க மாட்டாங்க, சரியாக படிக்க தெரியாத பசங்க இருப்பாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, ஒரு 46 பேஜஸ் அப்படின்றவங்களுக்கு படித்த பசங்க எழுதுனா நாங்கள் வந்து 80 பேஜஸ் அதுமாரி எழுதுற பசங்களாம் நாங்கள் இருப்போம். அதுமாதிரி தான் எங்களாம் எழுத வச்சாங்க. ராஜேந்திரன் சார்ட்ட கொடுங்க. ஆல் இண்டியா ஸ்கூல் டீச்சர்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவில் இருக்கிறீங்க, ரைட்? ஜெனரல் செக்ரட்டரி இங்கே உட்காந்துருக்கார். இந்த முறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? 2-3 வருஷம் கொஸ்டின் எடுத்து அதுலேருந்து இதுதான் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு ஒரு 5 கொஸ்டினை கொடுத்து அதை மட்டும் படின்னு சொல்லி ஒரு தயாரிக்கிறது, ஒரு பரீட்சைக்கு தயாரிக்கிறது அப்படிங்கிற இந்த முறையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதை நான் ஏற்றுக்கொள்ளலை. எங்கள் ஆர்கனைசேஷனும் இதை ஏற்றுக்கொள்ளலை. மாணவர்களுடைய ஓவரால் பர்சனாலிட்டி, அந்த டேலண்ட்டை வளர்க்கக்கூடிய வகையில் கல்வி இருக்கணும் அப்படின்னு நாங்கள் அதை வலியுறுத்துகிறோம். அதற்கான செயல் திட்டங்களை மத்திய அரசும் மாநில அரசுகளும் செயல்படுத்தணும்னு நாங்கள் வலியுறுத்துகிறோம். பட் யதார்த்தத்தில் மார்க் எடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பள்ளிகள் இந்த நடைமுறையை தான் ஃபாலோ பண்ணுதா? ஆமாம், இது தனியார் பள்ளிகள் மட்டுமல்ல, அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், மாநகராட்சி பள்ளிகள் இதைத்தான் செய்து. ஓகே, நீங்கள் டீச்சர்ஸ் இந்த சைடு ஒரு அமைப்பு சார்ந்தவருங்கிறதுனால கேட்குறேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கல்வி முறை அல்லது மார்க் எடுப்பதற்காக பிள்ளைகளுக்கு புதிய புதிய மெத்தடாலஜிஸை ட்ரிக்ஸை அறிமுகப்படுத்துகிற இந்த கல்வி முறையை இதனால் டீச்சர்ஸ் என்ன ஸ்ட்ரெஸ்ஸை ஃபேஸ் பண்ணுறாங்க? தனியார் பள்ளிக்கூடங்களில் அவர்களை அத்தனை பேரையும் தேர்ச்சி பெற வைக்கணும், அதிகப்படியான மதிப்பெண் பெற வைக்கணுன்றது ஆசிரியர்களுக்கான அந்த ப்ரெஷர் இருக்குது. தனியார் பள்ளிகளில் மாணவர், அதாவது ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒரு டார்கெட் கொடுக்குறாங்க. சப்போஸ் அவர் அந்த டார்கெட்டை மீட் அவுட் பண்ணலை இல்லைன்னா வெளியே அனுப்பிடுறாங்க. சுயநிதி பள்ளிகளில் இருக்கிற என்னன்னா சம்பளத்தை குறைக்கிறாங்க, தொடர்ச்சியாக அவர் டார்ச்சர் பண்ணப்படுறாங்க. நீங்கள் மாணவர்கள் டார்ச்சரை சொல்கிறாங்க. என்ன மாதிரியான டார்ச்சர்கள்? அவர்களை இந்த நாள் முழுவதும் பள்ளிகளில் இருக்கக்கூடிய வேலை, இந்த ஒவ்வொரு பணிகளையும் இதை செய்யுங்கன்னு சொல்லுவதும், அவர்களுக்கு அதிகப்படியான வேலை பளுவை கொடுக்கறது, வேலை செய்ய உற்சாகமாக செய்கிறாங்க. ஆனால் அதற்கான ஊதியம் இல்லை. இப்போ அவர்களை அவங்க கொஸ்டினை கொடுக்கறது, அவங்களுக்கு ஆன்சர் எழுதி போட வைப்பது, இதில் பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. அதில் ஆன்சர் எழுதி போகிற. ஆமாம், இதுக்கு இந்த ஆசிரியர்கள் நிர்பந்திக்கப்படுறாங்க. இது மாதிரியான தவறான வழியில் போகிறதுக்காக ஒரு நிர்பந்தம் நிர்வாகத்திலிருந்து வருது. நிர்வாகத்திலிருந்து சமீபத்திய செய்தி ஒன்று, கலெக்டர் கூட ஆன்சரை எழுதி போட்ட ஒரு எக்ஸாமினேஷன் சென்டரை பிடிச்சார் நேரடியாக. வேற என்ன மன ரீதியான உளைச்சலுக்கு ஆசிரியர்கள் இங்கே இதாங்க, நீங்கள் இந்த உமா மகேஸ்வரின்னு ஒரு டீச்சரை ஒரு மாணவர் குத்தி கொண்டுட்டார். பிரச்சனை என்னன்னா, அங்கே நிர்வாகம் கொடுக்குற ப்ரெஷரும் அந்த குழந்தையனுடைய பெற்றோர்களை அழைச்சி அவனுடைய தேர்ச்சி விகிதம் சரியாக காட்டலைன்னு அந்த அம்மையார் அவங்க பெற்றோர்களுக்கு சொன்னதனுடைய விளைவு தானே இன்றைக்கி அந்த சென்னையில் இருக்கிற ஒரு ஆங்கிலோ இண்டியன் ஸ்கூல் டீச்சரை கொலை பண்ணுறாங்க. எக்ஸாமினேஷன் சிஸ்டம் மார்க் ஓரியன்டாக போய் ஆக இது இந்த ப்ரெஷர் ஆசிரியர்களுக்கு வருது. ஓகே, சந்தானமூர்த்திகிட்ட கொஞ்சம் கொடுங்களேன். இப்போது பிர்லா சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, அல்சர் வந்து எனக்கு தெரிஞ்சு எத்தனையோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் டீச்சர்ஸுக்கும் அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்போ பிர்லா எந்த அளவுக்கு வந்து ஸ்கூலில் அவஸ்தப்பட்டாங்களோ அதே டீச்சர்ஸ் சொல்ல முடியாமல் இந்த அல்சர் கம்ப்ளைண்ட்டோட அவங்களும் ஒரு லேடி டீச்சர் அப்படிங்கும்போது அவங்களும் இதே பிரச்சனைகளை அனுபவிக்கிறாங்க.
ஒரு மென்சஸ் பீரியடில் கூட வந்து லீவ் போட்டு ஒரு 2 நாள் லீவ் போட்டு டீச்சர்ஸே இருக்க முடியல. ஒரு மெடிக்கல் லீவுங்கிறது அரசு ஊழியர்கள் கிடைக்குது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் வேலை பார்க்குற டீச்சர்ஸுக்கு மெடிக்கல் லீவு கிடையாது. அப்போ தன்னளவில் வந்து உடலியல் சிக்கலை வந்து பிர்லாங்கிற பெண் குழந்தை அனுபவிச்ச மாதிரியே பெண் ஆசிரியர்கள் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் நிறைய அனுபவிக்கிறாங்க.